Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல உங்களுடைய மேக்கப் லுக் ஃப்ளாலெஸ்ஸா தெரியறதுக்கு, முக்கியமா உங்களுடைய மேக்கப் பேஸ் ஃப்ளாலெஸ்ஸா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிக்கலாம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு, பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்க சில விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா மறக்காம பண்ண வேண்டியது அப்படின்றது நான் வந்துட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் பேஸ் மட்டும் தான் ஐ மேக்கப் அண்ட் லிப் அதெல்லாம் கிடையாது, பேஸ் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக தெரியணும்னா மேக்கப் அப்ளிகேஷன் அழகாக இருக்கணும். அழகாக மேக்கப் அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கான பேஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், அழகாக ப்ரெப் ஆகியிருக்கணும். ஸோ ஸ்கின் ப்ரெப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தான் ஸ்கின் ப்ரெப் வந்துட்டு அழகாக பண்ணணும், இன்டெப்த்தாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலேருந்தே ஒர்க் பண்ணாதான் உங்கள் முகம் வந்துட்டு மேக்கப்புக்கு அழகாக சூட் ஆகி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ராப்பர் ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொதல் நாள் நைட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவேவா இருக்கட்டும், நீங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு ரெடியாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ப்ரெப்பில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் வந்துட்டு இந்த டெர்மாக்கோட வைட்டமின் இ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஒரு 4% வைட்டமின் இ ஃபேஸ் சீரம் இருக்குது அண்ட் 3% வைட்டமின் இ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கின்காக இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் இ அண்ட் ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் மொதல் நாள் நைட்டே வந்துட்டு உங்கள் ஸ்கின் ப்ரெப்பில் இல்லை ஸ்கின் கேர் ருட்டனில் நீங்கள் இந்த சீரம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் உங்கள் கையில் எடுத்துட்டு பேட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்குள்ளே நீங்கள் மசாஜ் இல்லைனா பேட் பண்ணிக்கலாம். செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது, குவிக்காக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. ஒரு ஹெவி ஃபீலே வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப ப்ரீதபிளாக இருக்குது உங்கள் ஸ்கின்னு. ஸோ வைட்டமின் இ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போது, ஏன்னா இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணுது. ஸ்கின்னோட பேரியர் இதை ஸ்ட்ரென்தன் பண்ண போது இதுக்கு அமேசிங்கான ஹைட்ரேட்டிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டிஸ் கூட இருக்குது. அந்த ஒரு ஃப்ரம் விதின் க்ளோ எடுத்துகிட்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மார்னிங் டைம் அதை அட்வைஸ் பண்ணலாம் அவங்க. ஆல்சோ இவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு பண்ணலாம். ஏன்னா இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டிசைன்டு பிராண்ட் தான். இப்போ நான் முகம் வந்து வாஷ் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ட்ரையான ஒரு ஃபீல் வந்து எனக்கு தரல இல்லை. அண்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு டெர்மாக்கோட 3% வைட்டமின் இ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இதில் வைட்டமின் இ லாக்டிக் ஆசிட் இருக்குது. இது நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நைட் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறீங்கன்னா இந்த சீரம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. மார்னிங் டைமில் இப்போது ஸ்கின் ப்ரெப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்க போகிறேன். ஸோ இதுவும் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான குவிக் அப்சர்விங் மாய்ஸ்சரைசர். ஸ்கின்குள்ளே டக்குன்னு போயிடும் அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இதே நான் என்னுடைய முகம் அண்ட் கழுத்தில் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது டெர்மாக்கோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களை ட்ரை பண்ண சொல்லி கேட்பேன். ஏன்னா இவங்கள வந்து எல்லாத்துலேயும் எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் இதில் மாய்ஸ்சரைசரில் 3%, அதுக்கப்புறம் இந்த சீரமில் 4%. இது வைட்டமின் ஈக்குன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் லைக் நைசினமைடாக இருக்கட்டும், வைட்டமின் சியாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ இப்போ இந்த ரேஞ்சில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாசனை கிடையாது, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸ்கின் ப்ரெப்பில் முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போடுறது. அதை நான் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுங்க. அண்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ பேட்ச் டெஸ்ட் மஸ்ட் அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப மஸ்ட். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்கின் கேர்னு வரும்போது என் ஸ்கின்னுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா இவங்களுடைய வெப்சைட்லேயே ஸ்கின் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஸ்கின்னோட கன்சர்ன்ஸ்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றத அங்கே ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஸ்கின்னும் ஒரு மாதிரி.
எனக்கு ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு என்னால் ஷியோராக சொல்ல முடியாது, உங்களுக்கும் அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் ப்ரெப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ப்ராடக்ட் அதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு உடனே அடுத்தடுத்த ஸ்டெப் போகாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அது செட்டில் ஆகிறதுக்கு உட்காரதுக்கு. நான் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அதனால உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சன்ஸ்க்ரீனும் போட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் தெரியும் லைட்டாக, நமக்கு பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்றதுனால. பட் அடுத்தடுத்து நம்ம மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மூடிக்கும். அடுத்து நம்ம இப்போ மேக்கப்போட அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்னுடைய ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாஜ் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நிறைய மசாஜ் பண்ண மாட்டேன், நைட் டைம் தான் அது செய்வேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் லிட்ரலாக வந்துட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து என் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ரைமருக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரைமர் அப்ளிகேஷன் அப்படின்றதும் வந்து எனக்கு கையில் தான் வந்து அப்ளை பண்ணிக்க பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி போட வேண்டிய ப்ரைமர் எடுத்துக்கிறேன். என் கையில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் லைட்டாக, அவ்வளோதான். பண்ணிவிட்டு என்னுடைய முகத்துலேயும் நான் வந்துட்டு ஜென்டலாக சாஃப்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நிறைய மசாஜிங் அவசியம் கிடையாது. இந்த ப்ரைமர் தான் வந்துட்டு இப்போ மேக்கப்புக்கும் ஸ்கின் கேருக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்க போகுது. ஸோ ப்ரைமர்ன்றதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப ஜென்டலாக நான் வந்து ரொம்ப ஜென்டலாக சாஃப்டாக தொடுறேன் என்னுடைய ஸ்கின்னை. ப்ரைமரே நீங்கள் உங்கள் கண்ணு மேலெலாம் கூட லைட்டாக போட்டுக்கலாம். அடுத்து கலர் கரெக்டருக்கு வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வாண்ட்லேருந்து எடுத்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையிலே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்டை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு டார்கெட் பண்ணுமோ அங்கெல்லாம் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா ஆரஞ்சுலாம் வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா அசிங்கமாயிடும். ஸோ ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கையில் போடுங்க. இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம ஆரஞ்சு போட்டிருக்கோம், ரொம்ப ஜாஸ்தி எதுவும் போடல. ஸோ இதுக்கு மேலே இந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நனைச்சிக்கோங்க, தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக புழிஞ்சிட போகிறீங்க. அப்போ லைட்டான ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்க போகுது. இப்போது நம்ம இந்த ஆரஞ்சு மேலே இந்த ஸ்பஞ்சை இப்படி ரன் பண்ணுறோம். இது என்ன பண்ணோன்னா எக்ஸஸாக ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் இது ரிமூவ் பண்ணும். ஸோ என்னுடைய ஸ்கின்ல நான் இன்றைக்கி ரொம்ப அளவாக தான் ஆரஞ்சு போட்டேன் அப்படின்றதுனால ரொம்ப ஜாஸ்தி எனக்கு வந்துட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் இல்லை. ஸோ நம்ம மினிமம் லேயர் தான் வச்சுக்கணும். வேணும்னா தான் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணும். இது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் முன்னாடி நிறைய அப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறதே வந்து அட்வைசபிளான ஒரு விஷயம். அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். இப்போ இந்த ஆரஞ்சை நம்ம கொஞ்சமாக கன்சீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் கன்சீலர் இப்படி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் கை பின்னாடி எடுத்துகிட்டேன். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் வாண்ட் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வாட்டப்படுது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. கையிலே எடுத்து கையிலேயே கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட்னு வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணியே பிளெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஈவனான அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். என்னோட ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா, நேராக ஸ்பஞ்சில் வந்து இப்படி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இல்லைனா ப்ராடக்டை முகத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுறது. இப்படி 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 தேக்காதீங்க. அது இதுக்கு முன்னாடி போட்ட லேயர் எல்லாத்தையும் வந்துட்டு குழப்ப போகுது லிட்ரலாக. ஸோ கேவலமாக வந்துடும். ஸோ அதனால் டேபிங் மோஷன்ஸ், அதாவது இப்படி 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 நீங்கள் தட்ட போகிறீங்க. அந்த மாதிரி தட்டி பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பஞ்சு வாங்கிக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்பஞ்சு வந்துட்டு ப்ராடக்ட் குடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போது ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கும் என்னுடைய ஃபேவரட்டான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சமாக எப்படி ஃபவுண்டேஷனை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பஞ்சில் ஃபவுண்டேஷன் எப்படி எடுத்துகிட்டு என் முகத்தில் நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு முகத்தில் வந்து டாட் வச்சுட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது மட்டும் பிடிக்காது, செட் ஆகாது. அது ஒரு மாதிரி திட்டாக கொடுக்கும் ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்த நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா அந்த இடத்துல ஒழுங்காக ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ப்ராப்பராக ஸ்கின் ப்ரெப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால மேக்கப் அப்படியே போய் அழகாக உட்காருது. லைக் ஃபவுண்டேஷன்லாம் இல்லைன்னு வைங்களேன், ஒட்டவே ஒட்டாது ஸ்கின்ல, அப்படியே திரிஞ்சு வெளியில் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கின் ப்ரெப் ரொம்ப முக்கியம். இந்த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லாம் வந்துட்டு அழகாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நான் லிட்ரலாக ஸ்பஞ்சை எங்கே தேய்ச்சி விடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் இடம் தான்.
இந்த ஜாயிண்ட்டும் என்னுடைய கழுத்தும் ஜாயின் ஆகிற இடத்துல நான் வந்துட்டு இப்படி தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணுவேன். மீதி எல்லா இடத்துலையும் அந்த இடத்த மட்டும்தான், மீதி இடத்துல வந்து மறுபடியும் டேப்பிங் மோஷன் தான். கழுத்தில் அவ்வளோவா போட மாட்டேன், போடுற பட்சத்தில் அங்கேயும் டேப்பிங் தான். அடுத்த கன்சீலர் அப்ளிகேஷன் நான் சும்மா வாண்டில் காமிக்கிறேன். இப்படி கொஞ்சமாக எனக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் போட்டுப்பேன். எனக்கு வந்து ப்ரஷஸ் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது இப்போதைக்கு, பட் ரொம்ப காலமாக நான் அப்படி ஸ்பஞ்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேஸ் வேலை எல்லாமே. ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குயிக்காக என்னுடைய ஸ்பஞ்சை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுவேன். அண்ட் என்னுடைய ஸ்பஞ்சை வந்து நான் இப்படி பிஞ்ச் பண்ணிக்கிறேன், தெரியுதா? அப்போ தான் வந்து இந்த குட்டி இடம் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பஞ்சை இப்படி பிஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இப்படி தான் அப்ளிகேஷன் இருக்குது. எனக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் டெஃபினட்டாக நேரில் பக்கத்துக்கு செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அப்ளிகேஷன். பவுடர் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பஞ்சிலே தான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். பவுடர் இந்த மாதிரி எடுத்துப்பேன், ஸ்பஞ்சில் பவுடரை இப்படி பிக் பண்ணிப்பேன். பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இடத்த நான் டார்கெட் பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகிறது. ஸோ இந்த சைடு நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறேன்னா இங்கே ஃபஸ்ட்டு பவுடர் நல்லா நான் அதே மாதிரி பேட் தான் பண்ணுறேன், தேக்கலை பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு லேயர் கொஞ்சம் லைட்டர் ஷேட் பவுடர் வச்சுக்கிறேன். அதை என்னுடைய கண்ணுக்கு கீழே இப்படி போடுறேன். இது கொஞ்ச நேரம் லைட்டாக பேக்கிங் மாதிரி உட்காரட்டும் அப்படின்ட்டு தான் நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஈவன் லேயராக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை குயிக்காக இப்போது டேப் பண்ணியே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழுத்தி பண்ணல, லைட்டாக அண்ட் குயிக்கான மோஷன்ஸ், அவ்வளோதான். அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பஞ்ச்லேயே அடுத்தடுத்த அப்ளிகேஷன் பண்ண போகிறதில்ல. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரான்சர் இல்லைனா காண்டோர், அப்புறம் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் அப்ளிகேஷன். இதுக்கு நான் ஒரு ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்துப்பேன். இதுவே வந்து 3மே பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல மேக்கப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ரஷஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் இருந்தால் நல்லது தான், இன்னுமே ஃப்ளாலஸாக இருக்கும். பட் இருக்கிறத வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பஞ்ச், ஒரு ஆங்கிள் ப்ரஷ் போதும் உங்களுடைய பேஸ் மேக்கப் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு காண்டோர் ஸ்லாஷ் பிரான்சிங் அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ ப்ராடக்ட்டை வந்துட்டு நல்லா என்னுடைய ப்ரஷில் இப்படி சேச்சுரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் எல்லா எக்ஸஸையும் வந்துட்டு நான் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவேன். அடுத்து அப்ளை பண்ணுற போது நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி 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 தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ப்ராடக்டை எடுத்தீங்களா, எடுத்துட்டு அகெயின் குட்டி குட்டியாக இப்படி தொட்டிங்கனாலே போதும், ப்ராடக்ட் உங்கள் கன்னத்தில் உட்காரும். நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், லைட்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட லேயர் போட்டிருக்கீங்க, இது தேய்ச்சிங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம நோண்டுறோம் அப்படின்றது. அப்படி நோண்டி போகாது. ஆனால் எதுக்கு? அது வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படி சாஃப்டாக அப்படி டேப் மட்டும் பண்ணுங்கள். குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் லைட்டாக அப்படியே ப்ரஷ் வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கணும். இதே தான் எங்கே பண்ணுறீங்கனாலும் அப்படியே நீங்கள் தேய்க்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட அப்படியே செம்ம ஜென்டிலாக மேலால் பூ மாதிரி தேய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் பிகினர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி டேபிங் மோஷனே வந்து போதும். ஆங்கிள் ப்ரஷில் ஆங்கிளோட பெரிய சைடு வந்துட்டு மேலே இருக்கணும், குட்டி சைடு கீழே இருக்கணும். மூக்கோட சைடு, ஜாலைன்லாம் எனக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது, அதனால நான் இப்படி ரப் பண்ணிப்பேன். அது கூட ரொம்ப சாஃப்டாக தான். ஓகே, மூக்கிலலாம் வந்து காண்டோர் பண்ணும்போது இப்படி வச்சுட்டு டர் 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 பண்ணாதீங்க, இல்லை கையில் கூட பண்ணாதீங்க. அது வந்து வேணாம். மேக்கப் வந்து அங்கெல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி சாஃப்டாக டேப் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து ப்ளஷ்க்கு ரீசெண்டாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு
ப்ரஷஸ் வந்து ஏன்னு தெரியல, என் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால நான் வந்துட்டு ஸ்பஞ்சே யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் லிட்ரலாக பொன்மேனியாக ஆக்கி வச்சுருக்கேன் நான் என் மூஞ்சை. ஸோ அதனால் ப்ரஷ்ஷு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் கூட ஒரு மாதிரி எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பஞ்சில் ப்ராடக்டை இப்படி நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் லைட்டாக ரொம்ப லைட் ஹேண்டடாக நான் வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். லைட்டான ஈரம் இருக்கக்கூடிய டூலில் நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கு உங்களுடைய மேக்கப் உங்கள் முகத்தில் உட்கார போகுது. ஸோ ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்து ஹைலைட்டருக்கு நான் சொன்ன மாதிரி அதே ஆங்கிள் ப்ரஷ், லைக் ப்ரான்சர் கான்டோர் யூஸ் பண்ணல அதே ப்ரஷ் வச்சே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ப்ராடக்ட் நீங்கள் பிக் பண்ணும்போது ப்ரஷ்ஷோட சைடில் தான் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்டை எடுக்க போகிறீங்க, நேராக கொண்டு போய் எடுக்க போகிறது கிடையாது. சைடில் இப்படி ப்ராடக்டை எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இதுவும் ரொம்ப லைட்டான ஸ்ட்ரோக்ஸ் தான். இதுக்கு மேலே செட்டிங் மிஸ்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னுமே ஃப்ளாலஸான லுக் கிடைக்கும். பட் அதை நான் லாஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ குவிக்காக போயிட்டு என்னுடைய ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் அப்புறம் லிப் மேக்கப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபுல் மேக்கப் டன். இந்த ஐ மேக்கப் நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் மாதிரி ஃபில்ம் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய இங்கிலீஷ் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம். ஸோ அந்த சேனலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். ஒரு ஃப்ளாலஸான பேஸ்க்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, என்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கின் ப்ரெப் எந்த அளவுக்கு அழகாக பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான மேஜரான ஒரு விஷயம். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், டைம் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.